ஹலோ மக்களே! வெல்கம் டு சமையல் திலகம் லைஃப் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு கல்யாண ஸ்டைல்ல சூப்பரான ஒரு பீட்ரூட் அல்வா எப்படி செய்றது பார்க்கலாமா? வாங்க. ஒரு பான் எடுத்துக்கோங்க. அந்த பான்ல நம்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவிலான நெய் விட்டுக்கோங்க. அதுல முதல்ல முந்திரிய வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறணும். அதுக்கப்புறம் நம்ம திராட்சைலாம் கொஞ்சம் பலூன் ஆனதுக்கு அப்புறமா அதையும் எடுத்து நம்ம தனியா வச்சிரலாம். இப்போ அதே பான்ல மிச்சம் இருக்கும் இல்லையா நெய்யு, அதுல நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்ட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்ட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கி பீட்ரூட்ல கொஞ்சம் தண்ணி பதம் போகணும். கொஞ்சம் லைட்டா அந்த துருவின பீட்ரூட்ட வதக்கிக்கலாம். இப்ப இந்த பீட்ரூட்ல நம்ம கிட்ட இருக்கிற பால ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லாவே பீட்ரூட் அந்த பால்ல வேகணும். ஸ்டேஜ்ல நீங்க வேணும்னா ஒரு மூடி போட்டு கூட மூடிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சர்க்கரைய சேர்த்துக்கலாம். சர்க்கரைய சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சர்க்கரை சேர்ற மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது உப்பு சேர்க்கிறது எதுக்குன்னா, நம்ம சேர்த்திருக்கிற சர்க்கரையோடைய ருசிய தூக்கி குடுக்கும். சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும். இறக்கறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சும்மா தூவி, கூடவே அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்குங்க. இப்படியே கல்யாண வீட்டு ருசியில பீட்ரூட் அல்வா எப்படி ரெடி. நல்ல சக்கரை பீட்ரூட்டோட சேர்ந்து ஒரு தனி ஷைனே குடுக்குங்க. இப்போ கைவிடாம ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு கலர் மாறுறது ரொம்பவே சூப்பரா தெரியும். உங்களுக்கே இப்போ கலர் டிஃபரன்ஸ் தெரியுதுல? சூப்பரா இருக்குல்ல? இப்போ நம்ம கீறி வச்சிருக்கிற பாதாம் பருப்பையும் மேல தூவிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்களே நம்ப மாட்டீங்க. நீங்க தான் இத செஞ்சீங்கன்னு. சூப்பரா செலவே இல்லாம ஒரு டக்கரான ஸ்வீட்ட செஞ்சுட்டீங்க போங்க. பார்க்கவே ஜம்முன்னு இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே அந்த குட்டி பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டிருங்க. டாடா!